ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு வெப் டெவ் டியூட்டல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஒரு மினி இ-காமர்ஸ் வெப் அப்ளிகேஷன் தான் வந்து HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல ரைட் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து அந்த அப்ளிகேஷன். ஸோ இதில் வந்து நம்ம அந்த லாஜிக்கை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அண்ட் அந்த ஸ்டைலிங் அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் லாஜிக்கை நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம ரியாக்ட் ஜேஎஸ் வந்து யூஸ் பண்ணணும். பட் இது வந்து ஜஸ்ட் HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட்ட ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றதுனால, லாஜிக்க நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு ஏற்கனவே கார்ட்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கு. பட் நான் அத ரெஃப்ரெஷ் பண்றேன். ஆனா எனக்கு வந்து அது என்ன ஆகுதுன்னா, அதிலேயே தான் எனக்கு சேவ் ஆயிருக்கு. ஸோ இத பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து எந்த ஒரு டேட்டாபேஸ் எதுவும் யூஸ் பண்றதில்ல. இப்ப நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் அப்படின்றதுனால, அதே ஒரு ப்ரொஃபஷனல் வெப் அப்ளிகேஷன் இந்த மாரி நம்ம டெவலப் பண்றோம்னா, நம்ம வந்து அதுக்கு ஒரு டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா, யூசருடைய டேட்டாவ நம்ம இந்த மாரி ஸ்டோர் பண்ணி, அவங்க என்ன ப்ராடக்ட் வந்து கார்ட்ல வச்சிருக்காங்க, அண்ட் அவங்களோட டீட்டெயில்ஸ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ண, இது எல்லாத்துக்குமே. பட் இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதோட லோக்கல் ஸ்டோரேஜ் தான் வந்து யூஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ல எப்படி வந்து நம்ம இந்த மாரி லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருப்போமோ, சேம் கான்செப்ட் தான் நம்ம இங்கேயும் வந்து யூஸ் பண்ண போறோம். இப்ப நம்ம கார்ட்ல என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்றத அத கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் அத ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அத ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு கார்ட்ல எந்த ப்ராடக்ட்டுமே இல்லன்னா, இந்த மாரி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களால செக் அவுட் பண்ண முடியாது. அ அண்ட் இப்ப லாகின்க்கு வந்து இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு லாகின எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்ற லாஜிக் மட்டும் தான். ஸோ லாகின் பண்றது மூலியமா இந்த யூஐ இப்ப வந்து எந்த சேஞ்சும் ஆக போறதில்ல. இப்போ நான் இந்த இடத்துல சும்மா ஓகே. இது வந்து நான் இதிலேயே டிஃபால்ட்டா குடுத்துருக்கிறது. ஸோ இத குடுத்து லாகின் அப்படின்றத குடுக்கும்போது, எனக்கு இந்த இடத்துல ஒரு அலர்ட் மெசேஜ் வருது பாருங்க. லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல இது லாக் அவுட் அப்படின்ற மாரி சேஞ்ச் ஆயிரும். லாக் அவுட்னா லாக்ட் அவுட் சக்சஸ்ஃபுல்லி. பட் ஆனா இந்த யூஐல எந்த சேஞ்சஸும் இல்ல. இது வந்து லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது மட்டும் தான். இந்த மாரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம இதிலேயே டிஃபால்ட்டா நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்லேயே நம்ம இத வந்து ஒரு அரேவா நம்ம குடுத்துருப்போம். இப்ப இதுல நம்ம ப்ராடக்ட்ட வந்து சர்ச் பண்ணுவோம். ஸோ சர்ச் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராடக்ட் மட்டும் எனக்கு இந்த இடத்துல லிஸ்ட் ஆகுது. அண்ட் இப்ப நான் ஆட் டூ கார்ட் அப்படின்னு குடுக்குறேன்னா, அது எனக்கு வந்து ஆடட் டூ கார்ட் அப்படின்னு வருது. நான் அகைன் அத ஆட் பண்ண ட்ரை பண்ணேன்னா, அது வந்து ஆல்ரெடி இன் கார்ட்ன்னு வருது. பட் ஆனா, ஒரு ரியல் டைம் அப்ளிகேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரே ப்ராடக்ட்டே நம்ம வந்து மல்டிபிள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். இப்ப சப்போஸ் நம்ம ஒரு ஜீன்ஸ் ஆர்டர் பண்றோம் அப்படின்னா, அது வந்து ஒரு யூனிட் ஆர்டர் பண்ணலாம். அப்படி இல்லன்னா 2, 3 குவான்டிட்டி வந்து நம்ம இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம அந்த மாரி குவான்டிட்டி எதுவுமே இன்கிரீஸ் பண்ணல. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்ஷனாலிட்டிய வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே. இப்ப நம்மளோட HTML ஃபைல்ல நம்ம எப்பயும் போல ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணிப்போம். அண்ட் இந்த இடத்துல நம்ம நேம் இருக்கு இல்லையா? ஸோ அங்க வந்து நம்ம மினி இ-காமர்ஸ் ஆப் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம் டைட்டில்ல. ஓகே. மினி இ-காமர்ஸ் ஆப் குடுத்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து லிங்க் பண்ணணும் இல்லையா? அந்த ஸ்டைல் ஷீட்ட. அதுக்கு வந்து நம்ம லிங்க் சிஎஸ்எஸ் அப்படின்றத குடுத்துட்டு, இது வந்து நம்ம ஸ்டைல்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்கோம். ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட பாடிக்கு உள்ள பார்க்கலாம். ஸோ பாடிக்குள்ள இப்போ இந்த இடத்துல இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஹெடர் வந்து இது பண்ணிக்கலாம். நம்ம மேல வந்து பார்த்தோம் இல்லையா? அந்த டேப்ல நம்மளுக்கு என்னென்ன இருந்துச்சு? சர்ச் பார் இருந்துச்சு, லாகின் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கார்ட்ன்றது இருந்துச்சு. அப்புறம் லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, அந்த மினி இ-காமர்ஸ் அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் நம்ம ஹெடர் அப்படின்ற ஒரு டேக்குள்ள நம்ம வந்து போட்டுறலாம். ஃபர்ஸ்ட். ஓகே. ஹெடர் அப்படின்ற டேக்குள்ள போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன இருந்துச்சு லெஃப்ட் சைட்ல மோஸ்ட்டா வந்து லோகோ வந்து அந்த இடத்துல நம்ம வைப்போம். பட் இந்த இடத்துல நம்ம ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வந்து வைக்கிறோம். என்ன அப்படின்னா, அத வந்து நம்ம H1 டேக்குள்ள வந்து குடுத்துக்கலாம். H1 டேக்குள்ள ம் மினி இ-காமர்ஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். மினி இ-காமர்ஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ப்ராடக்ட்ஸ சர்ச் பண்றதுக்காக நம்மளுக்கு என்ன இருந்துச்சுன்னா, ஒரு இன்புட் இருந்துச்சு இல்லையா? ஒரு சர்ச் பார் ஒண்ணு இருந்துச்சு. ஸோ அத வந்து நம்ம டைப் டெக்ஸ்ட் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஐடி வந்து என்ன பண்ணலாம்னா, சர்ச் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். பிளேஸ் ஹோல்டர்ல வந்து நம்ம சர்ச் ஃபார் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம்.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருந்துச்சு? ஒரு சாரி நான் அத வந்து உங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன். அடுத்தது வந்து உங்களுக்கு அந்த ஆல் அப்டின்ற மாரி ஒண்ணு இருந்திருக்கும். அது என்னன்னா, நம்மகிட்ட டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கும் இல்லையா? ப்ராடக்ட்ஸ ஃபில்டர் பண்றதுக்கு இருக்கும். இப்போ வந்து நீங்க எப்டி டாப்ஸ் அப்டின்றத சூஸ் பண்ணீங்கன்னா, டாப்ஸ் மட்டும் வரும். குர்தீஸ் அப்டின்றத இது பண்ணீங்கன்னா, குர்தீஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். அந்த மாரி ஒரு ஃபில்டர் ஆப்ஷன். ஸோ அதுக்காக அந்த இடத்துல இருக்கும். நான் அத வந்து ஷோ பண்ண மறந்துட்டேன். அத வந்து நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அத வந்து செலக்ட் அப்டின்றத குடுத்துட்டு, ஸோ நம்ம இதுல வந்து நேம் குடுக்க வேண்டாம். ஐடில வந்து நம்ம கேட்டகரி ஃபில்டர் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். அது வந்து கேட்டகரி ஃபில்டர் அப்டின்றது. இப்ப அதுக்குள்ள நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து இந்த இடத்துல 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் வந்து ஆக்சுவலி யூஸ் பண்ண போறோம். என்னன்னா ஆக்சஸரி, அதுக்கப்புறமா வந்து ஃபுட்வேர் அப்டின்றது, அதுக்கப்புறம் குளோத்திங். ஸோ இந்த 3 இது தான் நம்ம இதுல குடுக்க போறோம். ஆ ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் அப்டின்னு தானே குடுப்போம். ஸோ ஆப்ஷன் வேல்யூ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்னன்னா, ஆல் அப்டின்றது. அதாவது எல்லாத்தையுமே அது வந்து டிஸ்ப்ளே பண்ணும். எந்த ஒரு ஃபில்டரும் இல்லாம. ஸோ அதுதான் இந்த ஆல் அப்டின்ற ஆப்ஷன். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன பண்ணும்னா, இது வந்து ஓகே. இங்க இருக்கு இல்லையா? அடுத்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு குளோத்திங் வச்சுக்கலாம். குளோத்திங் அப்டின்னு நம்ம குடுக்குற கேட்டகரி. அதுல மட்டும் நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்வியர் அதுக்கப்புறம் ஆக்சஸரீஸ் அப்டின்றத வந்து வச்சுக்கலாம். இத குடுத்துட்டு, இது வந்து நம்மளுக்கு ஃபுட்வியர் அப்டின்றது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஆக்சஸரீஸ் அப்டின்றது. ஓகே. இதுதான் வந்து செலக்ட்ல நம்ம குடுக்குறது. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 2 பட்டன் இருந்துச்சு. என்னன்னா, ஒண்ணு வந்து லாகின் பட்டன். இன்னொன்னு வந்து அந்த கார்ட்க்கு போகக்கூடிய அந்த பட்டன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாகின் பட்டன வந்து குடுத்துக்கலாம். எங்கன்னா செலக்ட்க்கு கீழ. பட்டன் அப்டின்றதுக்குள்ள லாகின் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஐடி குடுத்துக்கலாம். ஐடி என்ன அப்டின்னா, லாகின் பிடிஎன் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். இது வந்து லாகின் பட்டன். அடுத்தது வந்து பட்டன் இது வந்து கார்ட் பிடிஎன் அப்டின்ற மாரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கார்ட்டுக்கு நம்மளுக்கு போகும். ஓகே. இதுதான் வந்து ஹெடர். அடுத்தது மெயின்க்குள்ள நம்மளுக்கு என்னன்னா, ப்ராடக்ட்டோடைய எல்லா லிஸ்ட்டுமே ஓகேவா? இவ்ளோதான் நம்மளுக்கு வந்து ஆக்சுவலி இந்த ஹெடர், அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் அவ்வளோதான். இது 2 தான் நமக்கு வந்து இதுல நம்ம கிரியேட் பண்ண போறதே. மீதி இப்ப இதுக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு இது ஐடி குடுத்துக்கலாம். ஸோ என்னன்னா, ப்ராடக்ட் லிஸ்ட் அப்டின்ற மாரி குடுத்துக்கலாம். இவ்ளோ தான் நம்மளோட HTML. இதுக்கப்புறம் நம்ம குடுக்க போற HTML எல்லாமே, இப்போ இந்த லாகின் அப்டின்றத நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு மாடல் ஓப்பன் ஆகுது இல்லையா? ஒரு மாடல் விண்டோ ஒண்ணு ஓப்பன் ஆகுது இல்லையா? அதாவது யூசர் நேமும், பாஸ்வேர்டும் என்டர் பண்ண சொல்லி. ஸோ அதுக்கான ஒரு மாடல் விண்டோ. அதுக்கப்புறமா கார்ட்ட வந்து நான் கிளிக் பண்ணும்போது, அந்த கார்ட்டுக்கு ஒரு மாடல் விண்டோ ஓப்பன் ஆவுது. அடுத்தது நான் வந்து செக் அவுட் அப்டின்றத குடுக்கும்போது, அதுக்கு ஒரு மாடல் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த 3 மாடல் விண்டோக்கும் நம்ம வந்து செப்பரேட்டா இதுல என்ன பண்ண போறோம்னா, HTML, CSS வந்து HTML அண்ட் CSS குடுக்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லாகின் மாடலுக்கு வந்து குடுத்துக்கலாம். அத வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஒரு டிவ்க்குள்ள குடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே வந்து இது எதுவுமே நம்மளுக்கு நம்ம இத நார்மலா கிரியேட் பண்ணோம்னா, நம்மளுக்கு இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகும். ஆனா, நம்மளுக்கு இது எதுவுமே வந்து டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, அந்த ஸ்டைல் அப்டின்ற அட்ரிபியூட்ல டிஸ்ப்ளே நன் அப்டின்ற வேல்யூஸ் வந்து நம்ம குடுத்து அத ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லாகின் மாடல வந்து கிரியேட் பண்ணுவோம். div டாட் மாடல். அடுத்தது இதுல வந்து நம்ம ஒரு ஐடியும் ஆட் பண்ணிக்கலாம். அது என்னன்னா, லாகின் மாடல் அப்படின்ற மாரி. ஸோ கிளாஸ் வந்து மாடல். அடுத்தது ஐடி அப்படின்றது நம்ம லாகின் மாடல் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இப்ப இது வந்து நம்மளுக்கு இனிஷியலா ஹிடனா தான் இருக்கும். ஆனா, அத வந்து நம்ம லாஸ்ட்டா வந்து ஹைட் பண்ணிருவோம். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள நம்ம வந்து இன்னும் ஒரு டிவ் வந்து ஓப்பன் பண்ண போறோம். ஸோ அத வந்து நம்ம மாடல் கன்டென்ட் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஆ அதுக்கப்புறமா நம்ம வந்து H2 ஸோ லாகின்ல நம்மளுக்கு என்ன இருக்கும்? யூசர் நேமு, பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் லாகின் பண்றதுக்கு ஒண்ணு, அப்புறம் அத குளோஸ் பண்றதுக்கு ஒண்ணு. இதுதான். ஸோ நம்மளுக்கு 2 இன்புட் வேணும். 2 பட்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ இத என்ன பண்ணிக்கலாம் அப்டின்னா, இது வந்து நம்மளுக்கு ஸ்பான் வேணாம். அதுக்கு பதிலா நம்ம வந்து H2 அப்டின்றத குடுத்துட்டு, லாகின்
அப்படின்ற ஹெட்டிங் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா, இந்த மாரி அந்த ஹெட்டிங் மட்டும் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் வந்து இதுலயே அந்த இன்புட் நம்ம வாங்குவோம் இல்லையா? அதுக்கு குடுத்துக்கலாம். இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட். அடுத்தது ஐடி வந்து என்ன அப்படின்னா, யூசர் நேம் அப்படின்றது குடுப்போம். பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றதும் வந்து யூசர் நேம் அப்படின்றத குடுத்துக்கலாம். இது வந்து நம்ம செல்ஃப் குளோசிங்கா வச்சுக்கலாம். அதே மாரி அடுத்தது வந்து பாஸ்வேர்ட், ஐடியும் பாஸ்வேர்ட், அடுத்தது பிளேஸ் ஹோல்டரும் நம்ம வந்து பாஸ்வேர்ட் அப்படின்றத குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பட்டன் வேணும். ஸோ அத வந்து லாகின் பண்றதுக்காக. இப்போ இந்த பட்டன்ல நம்ம வந்து எந்த ஒரு ஐடி எதுவும் குடுக்க போறதில்ல. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே. இது பண்ணிக்கலாம். நம்ம எந்த ஒரு ஐடியும் வேண்டாம். பட் இந்த பட்டன கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபங்ஷன் வந்து கால் ஆகணும். ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்ஷன். அதுக்கு நம்ம ஆன் கிளிக் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஆன் கிளிக் அப்படின்னு குடுத்துட்டு லாகின். ஸோ இதான். எனக்கு இந்த பட்டன நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு லாகின் அப்படின்ற ஃபங்ஷனாலிட்டி வந்து வொர்க் ஆகும். அடுத்த பட்டன் வந்து எதுக்குன்னா, அந்த மாடல வந்து குளோஸ் பண்றதுக்காக. ஸோ இத வந்து நம்ம அ குளோஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கேயும் அதே மாரி நான் ஆன் கிளிக் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ண போறேன். இந்த ஆன் கிளிக் குடுக்கும்போது, மாடல் வந்து நம்மளுக்கு குளோஸ் ஆகும். குளோஸ் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த குளோஸ் மாடல்க்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு நம்ம நார்மலா வந்து எப்படி இந்த பாராமீட்டர் வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாரி இப்ப இந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம வந்து லாகின் மாடல் அப்படின்றத வந்து குடுத்துப்போம். ஸோ இந்த லாகின் மாடல் அப்படின்றத வந்து இந்த குளோஸ் மாடல்க்குள்ள இது வந்து எனக்கு வொர்க் ஆகணும் அப்படின்ற மாரி. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்ப்போம். இந்த கான்செப்ட் அதாவது இந்த ஃபங்ஷன நம்ம வந்து கால் பண்றோம். இந்த வேல்யூவ குடுத்து. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். லாகின்க்கு நம்ம வந்து லாகின் அண்ட் க்ளோஸ் அப்படின்ற 2 வந்து குடுத்தாச்சு. மேல லாகின் காட்டியது வந்து நம்மளோட ஹெடர்ல வந்து இருக்கு. ஓகே. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டிவ் ஓப்பன் பண்ணிட்டு இன்னொரு டிவ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணல இல்லையா? ஓகே. ஸோ 2 டிவ்வையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரி லாகின் மாடல் மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, கார்ட்டுக்கு நம்ம ஒரு மாடல் வந்து ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கார்ட் மாடலும் நம்மளுக்கு சேம் தான். இதே மாதிரி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாகின்க்கு பதிலா நம்ம கார்ட் மாடல்னு குடுப்போம். இதே மாரி மாடல் கன்டென்ட் இந்த இடத்துல வந்து லாகின்க்கு பதிலா அந்த கார்ட் அப்படின்றது. ஓகே. ஸோ div டாட் கிளாஸ் நம்ம வந்து ஐடிய வச்சுக்கலாம். கார்ட் மாடல் இதுக்குள்ள வந்து div டாட் மாடல் கன்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் அதே மாரி H2க்குள்ள யோர் கார்ட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இந்த கார்ட்குள்ள நம்மளுக்கு என்னென்னலாம் டிஸ்ப்ளே ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நம்மளோட கார்ட்ல இருக்க அந்த ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம என்னென்ன ப்ராடக்ட் செலக்ட் பண்ணியிருக்கோமோ, அது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகும். பட் அது எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம அதுக்கு ஒரு ஸ்பேஸ் மட்டும் கிரியேட் பண்ண போறோம். அதாவது ஒரு எம்ப்டி டேக் மட்டும் ஒண்ணு கிரியேட் பண்ண போறோம். இப்போ இதுக்குள்ள நம்ம எதுவுமே குடுக்க போறதில்ல. இது செலக்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு ஐடி மட்டும் இதுல வந்து குடுத்துக்கலாம். என்னன்னா, கார்ட் ஐட்டம்ஸ் அப்டின்ட்டு இத வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல டோட்டல் இருக்கும் இல்லையா? டோட்டல் வந்து எவ்ளோ ஆயிருக்கு அப்டின்னு அந்த அமௌண்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக, அதையும் வந்து இதிலயே குடுத்துருவோம். ஸோ அதுக்கு ஒரு ஐடி இந்த எலமெண்ட்ட செலக்ட் பண்றதுக்காக. கார்ட் டோட்டல் அப்டின்ற மாரி. இப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதோ ஒண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் ஷூன்னு இருக்கு. இது வந்து 13 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ மட்டும் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே. இத வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இத வந்து டைனமிக்கா நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகே. இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிருவோம்னா, ஹைட் பண்ணிருவோம். இதெல்லாமே நம்ம ஹைட் பண்ணி தான் வச்சிருப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம 2 பட்டன்ஸ் இதே மாதிரி இந்த லாகின் அண்ட் குளோஸ் இருந்துச்சு இல்லையா? இதே தான் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இந்த பட்டன்ஸே நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம்.
ஓகே. இந்த இடத்துல இந்த லாகின் பட்டன் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுக்கு பதிலா இத மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியும் ஒண்ணு குடுத்துப்போம். ஐடி ஓகே. ஐடிக்குள்ள வந்து செக் அவுட் செக் அவுட் பட்டன் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஏன்னா, இப்ப கார்ட்ல வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ண போறோம். பிரைஸ் டிஸ்ப்ளே பண்ண போறோம். முடிச்சதுக்கப்புறம் அத செக் அவுட் பண்ண போறோம். அதுக்கப்புறமா அத வந்து குளோஸ் பண்ண போறோம். ஓகே. இப்போ இதுல ஆன் கிளிக் ஆகும்போது நம்மளுக்கு இந்த லாகின் அப்படின்ற ஃபங்ஷனுக்கு பதிலா நம்ம வந்து செக் அவுட் அப்படின்ற ஃபங்ஷன் நம்மளுக்கு வந்து கால் ஆகணும். இதையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. செக் அவுட் அப்படின்றத குடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து குளோஸ் மாடல்ல நம்ம லாகின் மாடல் குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல லாகின் மாடலுக்கு பதிலா நம்ம எத குளோஸ் பண்ண போறோம் அப்படின்னா, கார்ட் மாடல வந்து நம்ம குளோஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்காக தான். சேம் ஃபங்ஷன் தான். நம்ம வந்து ஒரு கோட் நம்ம இந்த மாரி ரைட் பண்றோம். ஒரு ப்ரொஃபஷனல் வெப் ஆப் வந்து நம்ம கிரியேட் பண்றோம்னா, அதுல கோட வந்து நம்ம ரிடண்டன்ட்டா இருக்கிறத வந்து நம்ம அலோவ் பண்ண மாட்டோம். ஸோ ஒரே கோட் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகுதுன்னா, அத எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் வந்து பார்ப்போம். இந்த இடத்துல குளோஸ் மாடல்ல வந்து நம்ம இந்த வேல்யூ அதாவது கார்ட் மாடல்ல எனக்கு குளோஸ் பண்ணணும் அப்படின்றத வந்து குடுத்துருக்கோம். ஸோ அதுக்காக தான் இந்த மாரி ஒரு வேல்யூவ உள்ள பாஸ் பண்ணி நம்ம அந்த ஃபங்ஷன வந்து கால் பண்றோம். ஓகே. கார்ட் மாடல் வந்து குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம செக் அவுட் மாடல் அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல அதே மாதிரி div டாட் மாடல் ஹாஷ் செக் அவுட் மாடல் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து div டாட் மாடல் கன்டென்ட் அதுக்குள்ள அதே மாதிரி H2 இங்க வந்து நம்ம செக் அவுட் அப்படின்றத வந்து குடுத்துப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இதுல ஃபார்ம் எங்கேயுமே யூஸ் பண்ணல இல்லையா? இப்ப இந்த இடத்துல நம்ம ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து மல்டிபிள் டேட்டாஸ வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ண போறோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஃபார்ம் யூஸ் பண்ணிப்போம். இதுல வந்து நம்ம ஐடி அப்படின்றத குடுத்துக்கலாம். என்ன ஐடி குடுக்கலாம்னா, செக் அவுட் ஃபார்ம் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இது வந்து நம்ம இப்ப பேக் எண்ட்க்கு நம்ம சென்ட் பண்றோம் அப்டின்னா, இந்த ஆக்ஷன் அப்டின்றது, மெத்தட் அப்டின்றது இதெல்லாம் நம்ம குடுப்போம். பட் நம்ம இங்க வந்து நம்ம யூஸ் பண்றோம். லோக்கல் ஸ்டோரேஜ், லோக்கல் ஹோஸ்ட்ல யூஸ் பண்றோன்றனால, இப்ப நம்ம அந்த பார்ட்டுக்கு வந்து வேண்டாம். பேக் எண்டுக்குள்ள நம்ம எதுவும் குடுக்க போறதில்ல. ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் என்ன அப்டின்னா, யூசரோட நேமு, அட்ரஸ், இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் கார்ட் நம்பர், பிளேஸ் ஆர்டர் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இதுதான் குடுக்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நேம் வந்து இதுல என்டர் பண்ணிக்கலாம். நேம் கெட் பண்றதுக்கு ஒரு இன்புட் ஃபீல்டு. ஸோ இது வந்து ரெக்வயர்ட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்ம நேம்க்கு பதிலா ஃபுல் நேம் அப்படின்றத குடுத்துக்கலாம். ஸோ ஐடி வந்து அதே தான். நேம் அப்படின்றது ஆர் நம்ம இத மோஸ்ட்டா எங்கேயுமே செலக்ட் பண்ண போறதில்ல. ஸோ ஐடி அப்படின்றது நம்மளுக்கு இப்போதைக்கு வேண்டாம். அப்புறம் வேணும்னா அதுக்கப்புறமா குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்புட் டெக்ஸ்ட் அதே மாரி பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்மளுக்கு என்னன்னா அட்ரஸ். இது வந்து நம்ம ரெக்வயர்ட் அப்படின்றதே குடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி இமெயில் வந்து வேணும். ஓகே. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இதுல நம்ம சேஞ்ச் பண்ணிருவோம். இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு. பிளேஸ் ஹோல்டர்லயும் இமெயில் அப்படின்றத குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, நம்ம ஃபோன் நம்பர் அப்படின்றதையும் வாங்கிக்கலாம். அடுத்த இன்புட்ல டெக்ஸ்ட் அதே மாரி பிளேஸ் ஹோல்டர் வந்து நம்ம கிரெடிட் கார்ட் நம்பர் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இதுவும் வந்து நம்மளுக்கு ரெக்வயர்ட். இதுல வந்து நம்ம மேக்ஸ் லென்த் அப்படின்ற இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கார்ட் நம்பர் வந்து நம்ம அதாவது 16 டிஜிட்ஸ் இருக்க மாதிரி. ஸோ 16 தான் இதோட மேக்ஸிமம் லென்த் அப்படின்ற மாரி சொல்லிக்கலாம். இத வந்து செல்ஃப் க்ளோசிங்கா வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஃபோன் நம்பர் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓகே இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. பட்டன் மட்டும் இதுல வந்து குடுத்துக்கலாம். பிளேஸ் ஆர்டர் அப்படின்ற மாரி. இதோட டைப் வந்து ஸோ சப்மிட் பட்டன் இது.
ஸோ சப்மிட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இப்ப இந்த ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நேம், இமெயில், ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் கிரெடிட் கார்ட் நம்பர்லாம் குடுத்து சப்மிட் பண்ணியாச்சு. இப்ப இந்த ஃபார்மும் குடுத்தாச்சு. இப்ப அதே மாரி நெக்ஸ்ட்டு இப்ப இந்த இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் இல்லையா? இந்த மாடல வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம கேன்சல் அப்படின்ற மாரி ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிட்டு, ஆன் கிளிக் இத கிளிக் பண்ணும்போது ஓகே. இத கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு அதே அந்த க்ளோஸ் மாடல் அப்படின்றதே நம்மளுக்கு வந்து வொர்க் ஆகணும். பட் அதுல நம்ம இப்ப என்ன இது குடுக்க போறோம் அப்படின்னா, செக் அவுட் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செக் அவுட் மாடல் அப்படின்றது தான் நம்மளுக்கு இப்ப வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகே. இது வந்து குடுத்தாச்சு. இப்போ இதுல இந்த ஸ்டைல் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்ப்ளே நன் அப்படின்றத வச்சுக்கலாம். நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த மாரி இந்த 3 இதுவுமே நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். பட் இந்த லாகின், கார்ட் அதுக்கப்புறம் செக் அவுட் இது எதுவுமே நம்மளுக்கு இப்ப டிஸ்ப்ளே ஆக வேண்டாம். இத வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹைட் பண்ணிருவோம். ஓகே. இது எல்லாத்தையுமே ஹைட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இருக்கு இல்லையா? ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல வந்து நம்ம இங்க குடுக்கல. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல என்ன பண்ணிக்கலாம், இங்க நம்ம பாடிக்குள்ள லாஸ்ட்ல வந்து குடுத்துக்கலாம். ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சி அப்படின்றதுக்குள்ள ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ஜேஎஸ் வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதுல நம்மளோட ஜேஎஸ் ஜாவா ஸ்கிரிப்ட் கோட வந்து நம்ம குடுக்க போறோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ப்ராடக்ட்ஸ் அப்டின்ற அரேக்குள்ள நான் வந்து கீ அண்ட் வேல்யூ பேர்ஸா நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட் நம்ம ஆட் பண்ண போறோமோ, அது எல்லாத்தையுமே நான் இங்க குடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாத்தையுமே நான் இந்த இடத்துல இப்படி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதோட கேட்டகரி பார்த்தீங்கன்னா, க்ளோத்திங் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறமா ஃபுட்வியர்ல வந்து இருக்கும். அதுக்கப்புறமா ஆக்சஸரில வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இது ஒரு அரேக்குள்ள கீ அண்ட் அதாவது ஜேசன் ஆப்ஜெக்ட்ஸா நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு ஐடி அப்படின்றது இருக்கு. கரஸ்பாண்டிங் வேல்யூ 1. அடுத்தது நேம், கேட்டகரி, பிரைஸ் இந்த மாரி கீஸ் இருக்கு. அண்ட் அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸும் நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ இதுல நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ப்ராடக்ட்ட இந்த மாரி ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, கார்ட்ட வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண போறோம். லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கார்ட்ல வந்து எம்ப்டியா இருக்கும் இல்லையா? பட் ஆனா அத ரெஃப்ரெஷ் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வரணும். அப்படி இல்ல ப்ராடக்ட்ஸே இல்லன்னா அது எம்ப்டியா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் வந்து கார்ட்ல வந்து நம்ம கான்ஸ்ட் அப்படின்ற மாரி வைக்க வேணாம். ஏன்னா கான்ஸ்ட்ன்னு வச்சோம்னா அதோட வேல்யூவ நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நம்ம லெட் அப்படின்ற மாரி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். லெட் கார்ட் ஈக்குவல் டூ நம்ம ஜேசன் டாட் பார்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து இந்த கார்ட் அப்படின்ற ஐட்டம் ஸோ கெட் ஐட்டம் கார்ட் அப்படின்றத வந்து கெட் பண்ணிக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா இத வந்து கெட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா அத வந்து ஒரு எம்ப்டி அரேவா நம்ம வந்து இனிஷியலைஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ இத வந்து ஜேசனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? பார்ஸ் பண்ணிக்கிறோம். கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இத வந்து நம்மளுக்கு ஸ்ட்ரிங்கா இருக்கும். ஸ்ட்ரிங்கா கெட் பண்றத நம்ம இந்த மாரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் இந்த லைன் ஆஃப் கோடு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் இத வந்து இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, எல்லா ப்ராடக்ட்ஸையும் நம்ம வந்து ரெண்டர் பண்ண போறோம். ஸோ அதுக்கான ஒரு ஃபங்ஷன வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபங்ஷன் அப்டின்றத குடுத்துட்டு ரெண்டர் ம் ரெண்டர் ப்ராடக்ட்ஸ் அப்டின்றதையும் வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ரெண்டர் ப்ராடக்ட்ஸ் அப்டின்றத வந்து குடுத்துக்கிட்டோம். ஸோ இதுக்குள்ள ஓகே. இது நம்ம வந்து அப்புறமா குடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா? இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ப்ராடக்ட் லிஸ்ட்ட டிஸ்ப்ளே பண்றதுக்காக இந்த மெயின்ல ஒரு ஐடில இது பண்ணியிருந்தோம். கிரியேட் பண்ணியிருந்தோம் ஒரு எலமெண்ட். இந்த இடத்துல தான் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆக போகுது. ஸோ இத என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த இடத்துல அந்த எலமெண்ட்ட வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கான்ஸ்ட் ப்ராடக்ட் லிஸ்ட் ஈக்குவல் டூ டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ப்ராடக்ட் லிஸ்ட். ஓகே. ஸோ ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள இந்த ஐடி நம்ம குடுத்து ப்ராடக்ட் லிஸ்ட்ன்னு ஒரு ஐடி குடுத்து ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணிரணும். அந்த இடத்துல தான் நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸோ அத வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து நம்மளுக்கு எத ரெஃபர் பண்ணுதுன்னா, இந்த எலிமெண்ட்ட தான் நம்மளுக்கு வந்து ரெஃபர் பண்ணுது. இப்போ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டோடைய இன்னர் HTML அது அது உள்ள நம்ம குடுக்கக்கூடிய அந்த வேல்யூ. அங்க என்ன டிஸ்ப்ளே ஆகுதுன்றது தான். ஸோ இன்னர் HTML வந்து நம்ம எம்ப்டியா இத வந்து வச்சிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து நம்மளுக்கு எம்ப்டியா இருக்கு. இப்போ வந்து அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து இத ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ ப்ராடக்ட் வந்து அதோடைய என்ன கேட்டகரி அப்படின்றத பொறுத்து நம்ம ஃபில்டர் பண்ணி தான் இந்த இடத்துல நம்ம ஆல்ன்னு குடுத்துருக்கோம் இல்லையா? இப்ப இந்த ஆல்ல நம்ம வந்து எத சூஸ் பண்றோமோ, அதுதான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அத பேஸ் பண்ணி நம்ம வந்து இத ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த இடத்துல ஃபில்டர்ட் அப்படின்ற மாரி ஒண்ணு குடுத்துக்கலாம். ஸோ ஃபில்டர்ட் ஈக்குவல் டூ ப்ராடக்ட்ஸ். ஸோ ப்ராடக்ட்ஸ வந்து இதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃபில்டர்ட் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபில்டர்ட்ல வந்து நம்ம எத ஃபில்டர் பண்றோம்? அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஐட்டமா நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணி இப்ப இந்த இடத்துல சப்போஸ் நான் வந்து ஆக்சஸரி அப்படின்றத மட்டும் சூஸ் பண்றேன்னா, ஆக்சஸரியில இருக்கக்கூடிய இந்த 61, 62, 63 இது எல்லாமே ஒரு ஐட்டமா ஐட்ரேட் ஆயி நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆகணும். அப்படி இல்ல ஆல்ல எனக்கு இருந்துச்சு அப்படின்னா, எல்லாமே ஒரு ஐட்டமா ஐட்ரேட் ஆயி எனக்கு எல்லாமே வந்து டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? ஃபில்டர்ட் டாட் ஃபார் ஈச் அப்படின்றத யூஸ் பண்றோம். இந்த மாரி ஒரு அரேவ நம்ம ஐட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம ஃபார் ஈச் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் ஈச் அ என்ன அப்படின்னா, ப்ராடக்ட் அப்படின்னு குடுத்துக்கலாம். ஸோ ப்ராடக்ட் அப்படின்றது தான் குடுக்க போறோம். இத வந்து ஒரு ஆரோ ஃபங்ஷனா நம்ம வந்து குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபார் ஈச் ப்ராடக்ட் அப்படின்றத வந்து உள்ள நம்ம ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது எல்லாமே இதுதான். இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்ன்னு குடுக்குறோம் இல்லையா? ஃபார் ஈச்க்குள்ள அது என்னன்னா, இந்த சிங்கிள் ஒரு ப்ராடக்ட்டுமே. இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு கார்ட் ஃபார்மேட்ல நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்ட்டோட நேம், பிரைஸ் அப்புறம் ஆட் டூ கார்ட் இது எல்லாமே இருந்துச்சு இல்லையா? ஸோ அந்த மாரி அது ஒரு கார்டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அந்த ஒரு கார்ட் லேஅவுட்டுக்கு இத கொண்டு வர போறோம். அதுக்கு நம்ம ஒரு ப்ராடக்ட்டுக்குமே ஒரு கார்ட வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ அந்த கார்ட்க்கு நம்ம ஒரு புது எலிமெண்ட்ட கிரியேட் பண்ண போறோம். டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் டாட் டிவ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ கிரியேட் எலிமெண்ட் டிவ் அப்படின்னு. டிவ் அப்படின்ற ஒரு புது எலிமெண்ட்ட நம்ம வந்து கிரியேட் பண்றோம். இப்போ இந்த கார்ட் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. அந்த டிவ் அப்படின்ற எலிமெண்ட் தான். ஸோ கார்ட் டாட் இப்ப அந்த டிவ்க்கு நம்ம வந்து ஒரு கிளாஸ் வந்து ஆட் பண்றோம். இது எதுக்காகன்னா, நம்ம CSS ஸ்டைலிங் வந்து ஈஸியா பண்றதுக்காக. ஸோ கிளாஸ் லிஸ்ட்ல நம்ம கார்ட் அப்படின்றத வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அத கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கார்டோடைய இன்னர் HTML அதோடைய உள்ள இருக்கக்கூடிய கன்டென்ட் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து H3க்குள்ள நம்ம வந்து ப்ராடக்ட் டாட் நேம்னு குடுத்துக்கலாம். ஏன் ப்ராடக்ட் டாட் நேம்னு குடுக்குறோம்னா, இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற அரேக்குள்ள தான் இது எல்லாமே இருக்கு. பட் இதுல இந்த ப்ராடக்ட்ஸ்ன்ற அரேக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஒரு கீ அண்ட் வேல்யூவா வந்து இந்த மாரி ஐடி, நேம், கேட்டகரி, இருக்கு இல்லையா? அப்போ இந்த ஓப்பன் கர்லில இருந்து குளோஸ் கர்லி பிரேசஸ் வரைக்கும் அது வந்து ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்டா அது கன்சிடர் ஆகும். அப்போ ப்ராடக்ட் டாட் நேம்னா, அப்ப இந்த 84 ஃபோக்கஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு ப்ராடக்ட். இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே இது ஒரு சிங்கிள் ப்ராடக்ட். அப்ப ப்ராடக்ட் டாட் நேம்னா நம்மளுக்கு இந்த டஃபில் பேக் அப்படின்றது வரும். ப்ராடக்ட் டாட் கேட்டகரினா ஆக்சஸரி அப்படின்றது வரும். ஸோ அத தான் இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்றோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டாட் பிரைஸ் வந்து என்ன அப்டின்னா, இது டாக்குள்ள குடுத்துக்கலாம். ப்ராடக்ட் டாட் பிரைஸ் அப்டின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம அதே மாதிரி ப்ராடக்ட் டாட் கேட்டகரி அப்டின்றத வந்து குடுக்குறோம் இல்லையா? டாக் வந்து இதுல ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து நம்ம ஸ்மால் அப்டின்ற ஒரு டாக் இருக்கு. இந்த டாக்குக்கு வந்து ப்ரீ டிஃபைன்டா அவங்களே வந்து ஒரு ஃபார்மேட் வந்து ஒரு CSS வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக நம்ம இந்த டாக் வந்து யூஸ் பண்றோம். அதாவது இது இன்னொரு ஸ்டைல்ல வந்து இருக்கும். இதுவே அந்த டெக்ஸ்ட் ஒரு மாரி ரொம்ப லீனா அந்த மாரி இருக்கும். ஓகே. இது வந்து ப்ராடக்ட் டாட் கேட்டகரி அப்படின்றத குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வந்து பட்டன். என்னன்னா, இத வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆட் டூ கார்ட் அப்படின்ற பட்டன் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகணும். இதுக்கு வந்து நம்ம ஆன் கிளிக் அப்படின்றத வந்து குடுத்துட்டு, ஆட் டூ கார்ட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஆட் டூ கார்ட்ல வந்து அந்த ப்ராடக்ட் கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் ஐடி இருக்குது இல்லையா? அந்த ப்ராடக்ட் ஐடிய பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்ட வந்து நம்ம கார்ட்ல ஆட் பண்ண போறோம்.
ஸோ அதனால ப்ராடக்ட் டாட் ஐடி அப்படின்றதையும் வந்து கொடுத்துக்கலாம். ஆட் டு கார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு பட்டன் அப்படின்றத கொடுத்துடலாம். ஓகே, இப்போ அவ்வளோதான். இதுல வந்து இருக்க போறது இதுதான். ஸோ இது என்ன பண்ணலாம், நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். பேக் டிக் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து இந்த கார்டு அப்படின்றது என்னது, ஒரு எம்டி எலமெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிருந்தோம். இப்போ இதுக்குள்ள இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். ஓகேவா, இதெல்லாமே கார்டோடைய இன்னர் ஹெச்டிஎம்எல். அப்போ அது இன்னர் ஹெச்டிஎம்எல் நம்ம கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த எல்லா கண்டென்ட்டையும் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் எம்டியா இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் லிஸ்ட்டுக்குள்ள நம்ம தனித்தனியா வந்து நிறைய டிவ்ஸா தான் இந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு ஒரு செப்பரேட் டிவ். அதை வந்து நம்ம கார்டு அப்படின்ற மாதிரி வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எல்லா டிவ்வையும், இது ஒரு டிவ் ஓகேவா, ஒரு ஒரு டைம் இது கிரியேட் ஆகும்போது இது தனித்தனி டிவ்ல ஸ்டோர் ஆகும். இப்போ இந்த எல்லா டிவ்வையும் நம்ம இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் அப்படின்றது கூட வந்து அப்பன் பண்ண போறோம். ப்ராடக்ட் லிஸ்ட்டை நம்ம இந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ப்ராடக்ட் லிஸ்ட் டாட் அப்பன் சைல்டு கார்ட் அப்படின்றத வந்து கொடுத்துடலாம். ஓகே, இப்போ இந்த ரெண்டர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ப்ராடக்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றோம். இனிஷியலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெண்டர் பண்றோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த ப்ராடக்ட்டை நம்ம கார்ட்ல வந்து ஆட் பண்றதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணுவோம். ஸோ இப்போ ரெண்டர் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதோட முடிஞ்சிட்டதுனால இதை கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆட் டு கார்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஆட் டு கார்ட் எதை பேஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஐடியை பேஸ் பண்ணி தான். இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, நம்ம ஃபைண்ட் பண்றக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டையும் அது ஐடியை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். அதை நம்ம ப்ராடக்ட் அப்படின்ற வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற அரேல வந்து இருக்கு. டாட் இந்த ஃபைண்ட் அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி ஃபைண்ட் நம்ம வந்து ஒரு ஒரு எலமெண்ட் ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் நம்ம இங்க பி அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கலாம், பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ராடக்ட்ஸ்ல ஒரு ஒரு அந்த கர்லி பிரேசஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம பி அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்கோம். அதுல இருந்து ஐடி, அந்த ஐடியும் ப்ராடக்ட் ஐடியும் நம்மளுக்கு வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ப்ராடக்ட் அப்படின்றதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, இஃப் இந்த இடத்துல நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். என்னன்னா கார்ட் டாட் ஃபைண்ட். ஸோ ஏற்கனவே கார்ட்ல அந்த ப்ராடக்ட் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போறோம். ஸோ கார்ட் டாட் ஃபைண்ட் என்ன அப்படின்னா நம்ம அதை வந்து நம்ம ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு சிங்கிள் ஐட்டம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இப்ப இந்த ஐட்டம் வந்து நம்மளுக்கு அந்த கார்ட்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அதை எதை பேஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்றோம்னா ஐடியை பேஸ் பண்ணி. இப்ப அந்த கார்ட்ல இருக்கக்கூடிய ஐடி, அந்த ஐட்டமோட ஐடியும் ப்ராடக்ட் ஐடியும் நம்மளுக்கு சப்போஸ் சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அலர்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகணும். என்னன்னா ப்ராடக்ட் ஆல்ரெடி இன் கார்ட் அப்படின்ற மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேரியபிளா நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஐடியை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி இதை வந்து நம்ம ஒரு வேரியபிளா இங்க யூஸ் பண்ணோம்னா நம்ம பேக் டிக் யூஸ் பண்ணோம் இல்லையா, அண்ட் டாலர் சிம்பிள் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ்க்குள்ள நம்ம வந்து ப்ராடக்ட் டாட் நேம், அந்த கரஸ்பாண்டிங் ப்ராடக்ட் டாட் நேம் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே இருக்கு அப்படின்றத கொடுத்துக்கலாம். இஸ் ஆல்ரெடி இன் கார்ட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை வந்து இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்ஸ் கார்ட் டாட் புஷ். ஒரு வேளை அது இல்ல அப்படின்னா நம்ம அதை அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம கார்ட்குள்ள புஷ் பண்றோம். அண்ட் இதை நம்ம லோக்கல் ஸ்டோரேஜ்லயும் என்ன பண்றோம்னா ஆட் பண்ணிடுறோம். ஜேசன் டாட் ஸ்ட்ரிங்கிஃபை கார்ட் அப்படின்றது வந்து கொடுத்துட்றோம். அண்ட் அலர்ட் என்ன அப்படின்னா அந்த ப்ராடக்டை வந்து நான் கார்ட்ல வந்து ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அலர்ட் மெசேஜும் ஒன்று வந்து கொடுக்க போறோம். ஸோ அவ்வளவுதான். இது வந்து நம்ம கார்ட்ல அந்த ப்ராடக்டை ஆட் பண்றதுக்காக கொடுக்கறது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா கார்ட்டோட கவுண்ட்டை நம்ம ஒரு ஒரு டைமும் அப்டேட் பண்ணணும் இல்லையா, அதாவது இங்க எத்தனை ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் அப்டேட் கார்ட் கவுண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம டாக்குமெண்ட் டாட், இப்போ இந்த கார்ட் அப்படின்றது நம்மளுக்கு இங்க எங்க இருக்கு,
நம்மளோட ஹெடர்ல நம்ம இங்க குடுத்துருக்கோம் இல்லையா? இந்த கார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து இது டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது அதுக்கு பக்கத்துல தானே நம்ம வந்து அத டிஸ்ப்ளே பண்ற மாரி குடுத்துருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம இன்னொரு எலிமெண்ட் வந்து நம்ம குடுத்துக்கலாம். என்னன்னா, கார்ட் கவுண்ட்ட வந்து டிஸ்ப்ளே பண்றதுக்காக, கார்ட் கவுண்ட் அப்படின்ற ஒரு எலிமெண்டோடைய டெக்ஸ்ட் கான்டென்ட்ட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது வந்து பட்டன் அண்ட் அதுக்கு பக்கத்துல நம்ம இன்னொரு எலிமெண்ட் வந்து குடுக்குறோம். அது என்னன்னா, கார்ட்ல என்ன லென்த் அந்த கார்ட் அப்படின்றதே ஒரு அரே தானே. ஸோ அப்ப அந்த அரேயோட லென்த் என்னவோ அதுதான். இது வந்து கார்ட் கவுண்ட்ட வந்து நம்ம அப்டேட் பண்றதுக்காக. ஸோ அடுத்தது வந்து ஒரு ஒரு மாடலும் வந்து நம்ம ஷோ பண்றது. அடுத்தது அந்த மாடல வந்து குளோஸ் பண்றதுக்கு இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இந்த இடத்துல நீங்க இந்த வெப்சைட்ல செக் பண்ணீங்கன்னா, இது நம்ம குடுக்கும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு எதுவுமே டிஸ்ப்ளே ஆகல. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாடல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து கார்ட் ஐட்டம்ஸ வந்து நம்ம ரெண்டர் பண்ணுவோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் டூ ஷோ மாடல். ஷோ மாடல். இப்ப இந்த மாடலுக்குள்ள நம்ம வந்து ஐடி அப்படின்றத வந்து குடுக்க போறோம். ஏன்னா இது ஐடிய பேஸ் பண்ணி குடுத்துருக்கோம். அதே மாரி இதுலயும் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஸோ உள்ள வந்து நம்ம ஐடி அப்படின்றதே குடுத்துட்டு, ஸ்டைல் இது வந்து நம்ம இப்ப அந்த மாடல் நம்ம ஷோ பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து அத ஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாரி அதோட டிஸ்ப்ளே வந்து நம்ம ஃப்ளெக்ஸ். இப்ப பிளாக் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஏற்கனவே அதோட ஸ்டைல் வந்து நம்மளுக்கு நன்னா இருக்கும். இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டைல் வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். ஸ்டைல் டாட் டிஸ்ப்ளே ஈக்குவல் டு ஃப்ளெக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்ஷன் டாட் அதே மாரி க்ளோஸ் மாடலுக்கு நம்ம வந்து நன் அப்படின்ற மாரி வச்சுக்கலாம். இப்ப நெக்ஸ்ட் வந்து கார்ட் ஐட்டம்ஸ வந்து நம்ம வந்து ரெண்டர் பண்றதுக்கு ஒரு ஃபங்ஷன். ஸோ கார்ட் ஐட்டம்ஸ் ரெண்டர் பண்ண நம்ம ரெண்டர் கார்ட் அப்படின்ற மாரி ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்ஷன் ரெண்டர் கார்ட். இப்ப இதுக்குள்ள நம்ம வந்து 3 வேரியபிள்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஒண்ணு கார்ட் ஐட்டம்ஸ், இன்னொன்னு வந்து கார்ட்டோட டோட்டல், அதுக்கப்புறமா இதுல செக் அவுட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கார்ட் ஐட்டம்ஸ டிஸ்ப்ளே பண்றதுக்காக நம்ம இந்த கார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்ற எலிமெண்ட்ட வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கான்ஸ்ட் கார்ட் ஐட்டம்ஸ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. இதுல வந்து நம்ம கார்ட் ஐட்டம்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கார்ட்டோடைய டோட்டல வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும். ஸோ கான்ஸ்ட் கார்ட் டோட்டல் அப்படின்ற மாரி குடுத்துட்டு, கார்ட் டோட்டல் அப்படின்ற எலிமெண்ட்ட வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து கான்ஸ்ட் அந்த செக் அவுட் பட்டன் இருக்கு இல்லையா? வந்து நம்ம செக் அவுட் பட்டன் டாக்குமெண்ட் டாட் கெட் எலிமெண்ட் பை ஐடி செக் அவுட். இது வந்து நம்ம இப்படிதான் குடுத்துருப்போம். ஓகே. செக் அவுட் பட்டன் அப்படின்றத வந்து குடுத்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கார்ட்டோடைய அந்த கார்ட் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா? அது வந்து நம்மளுக்கு இனிஷியலா நம்ம எதுவும் குடுக்க போறதில்ல. அது வந்து எம்ப்டியா இருக்கும். ஸோ அதே மாரி நம்ம டோட்டலும் வந்து என்ன பண்ணலாம், 0 அப்படின்ற மாரி வந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வேள அந்த கார்ட் வந்து நம்மளுக்கு எம்ப்டியா இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இஃப் யூஸ் பண்ணி அந்த கார்ட் சப்போஸ் இப்போ வந்து கார்ட்டோட லென்த் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் டூ 0வா இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா, அந்த கார்ட் ஐட்டம்ஸோட இன்னர் HTML நம்ம வந்து என்ன குடுக்கலாம் அப்படின்னா, நம்ம லிஸ்ட்ட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லிஸ்ட்ல என்ன பண்றோம்னா, நோ ப்ராடக்ட்ஸ் இன் கார்ட் அப்படின்னா, நோ ஐட்டம்ஸ் இன் கார்ட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ அதுல எந்த ஒரு ஐட்டம்ஸும் இல்ல அப்படின்றத குடுத்துக்கலாம். இப்போ இது கூட வந்து இன்னொரு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ப்ராடக்ட்ஸ் டூ ப்ரோசீட் டூ
செக் அவுட். செக் அவுட்க்கு ப்ரொசீட் பண்றதுக்கு இத வந்து நம்ம குடுக்கணும் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இத வந்து நம்ம குடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்ப இந்த கார்ட் ஐட்டம்ஸ் உடைய அதாவது லென்த் 0வா இருந்துச்சுன்னா, எனக்கு இந்த மாரி அந்த இது கார்ட்ல எதுவுமே இல்ல. சோ ஏதாவது ஆட் பண்ணுங்க அப்படின்ற மாரி குடுக்குறோம். அண்ட் அடுத்தது கார்ட்டோட டோட்டல் வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு 0 அப்படின்றது தான். டோட்டல் வந்து நம்மளுக்கு இது 0 அப்படின்ற அமௌண்ட் இருக்கணும். அதுக்கப்புறமா செக் அவுட் பட்டன் நம்மளுக்கு ஆக்சுவலி அந்த இடத்துல ஹைட் ஆயிருக்கணும். செக் அவுட் பட்டன் நம்மளுக்கு காமிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுதான். அத வந்து நம்ம ஹைட் பண்றோம். சோ அப்படி இல்ல அப்படின்னா எல்ஸ் கண்டிஷன் வந்து குடுப்போம். எல்ஸ்குள்ள இப்போ அந்த கார்ட்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப ஏதாச்சும் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, இப்ப வந்து நம்ம ஒரு ஐட்டமா அதுல இருக்கக்கூடிய கார்ட்ல 4 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப அந்த 4 ஐட்டம்ஸையும் நம்ம வந்து ஒண்ணொண்ணா ஐட்ரேட் பண்ண போறோம். ஐட்ரேட் பண்ணி அதோட பிரைஸ கண்டுபிடிச்சு டோட்டல் பிரைஸ் கூட வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போறோம். சோ கார்ட் ஃபார் ஈச் ஐட்டம் அண்ட் அந்த ஐட்டம் கூட நம்ம என்ன பண்றோம்னா, இண்டெக்ஸ் அப்படின்றதையும் வந்து குடுத்துக்கிறோம். ஏன்னா அதோட இண்டெக்ஸ பேஸ் பண்ணி தானே அந்த ஐட்டம் நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம் அந்த அரேல இருந்து. சோ அதுக்காக தான். இப்போ இந்த ஐட்டம் இதோடைய டோட்டல் பிரைஸ் கூட நம்ம என்ன பண்ண போறோம்? ஆட் பண்ண போறோம். சோ டோட்டல் ஈக்குவல் டு ஐட்டம் டாட் பிரைஸ். இத வந்து நம்ம ஆட் பண்ணிட்டே வரப்போறோம். அண்ட் கான்ஸ்ட் LI அப்படின்றத குடுத்துட்டு டாக்குமெண்ட் டாட் கிரியேட் எலிமெண்ட் அதாவது அது ஒரு லிஸ்ட் மாதிரி நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆக போகுது ஒரு ஐட்டமா அடுத்தடுத்தது. இப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து ஷூஸ், அதுக்கப்புறம் பேண்ட், அதுக்கப்புறம் டாப் அப்படின்னா ஒரு ஐட்டமும் நம்மளுக்கு லிஸ்ட் மாதிரி அந்த இடத்துல டிஸ்ப்ளே ஆக போகுது. ஸோ அதுக்காக நம்ம வந்து லிஸ்ட் LI அப்படின்றத வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்ப அதோட இன்னர் HTML இப்ப ஒரு லிஸ்ட் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் கிரியேட் பண்ணியாச்சு. அந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத வந்து LI டாட் இன்னர் HTML ல வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐட்டம் டாட் நேம் அது என்ன அப்படின்றது. அடுத்தது வந்து ஹைஃபன் குடுத்துட்டு ஐட்டம் டாட் அந்த ஐட்டமோட பிரைஸ் என்ன அப்படின்றத வந்து குடுத்துக்க போறோம். நெக்ஸ்ட் வந்து ஒரு பட்டன். சோ அந்த பட்டன் வந்து ஆன் கிளிக் பண்ணும்போது நம்ம அத ரிமூவ் பண்ற மாதிரி அந்த ஒரு ஐட்டம் இந்த இடத்துல இமேஜின் பண்ணிக்கோங்க. ஒரு ஷூ அப்படின்னு இருக்கு. அதோட பிரைஸ் வந்து சப்போஸ் 100 அப்படின்னு இருக்கு. பக்கத்திலேயே ஒரு பட்டன் இருக்கு. என்னன்னா கார்ட்ல இருந்து அது ரிமூவ் பண்றதுக்காக. சோ அதுதான் இந்த இடத்துல குடுக்குறோம். அது எப்படி ரிமூவ் பண்றோம்னா அதோட இண்டெக்ஸ பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிமூவ் பண்றோம். அவ்வளவுதான். இப்ப இந்த பட்டன் வந்து நம்ம குடுத்தாச்சு. பட்டன் குடுத்துட்டு இத க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்ப இத என்ன பண்ண போறோம்னா, இந்த எல்ஐ அப்படின்றது கூட இத வந்து நம்ம அப்பெண்ட் பண்ண போறோம். ஓகே. அந்த எல்ஐ கூட வந்து இத அப்பெண்ட் பண்ணியாச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து இந்த கார்ட்டோடைய டோட்டல் இருக்கு இல்லையா? இத நம்ம என்ன பண்ணுவோம்? க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. க்ளோஸ் பண்ணிட்டு கார்ட்டோடைய டோட்டல் அந்த கார்ட் டோட்டலோடைய இன்னர் HTML தானே. சோ இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டெக்ஸ்ட் கான்டென்ட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். சோ டெக்ஸ்ட் கான்டென்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டோட்டல். சோ டோட்டல் வந்து நம்ம 2 டிஜிட்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு வச்சுக்கலாம். அதாவது டெசிமல் வந்து நம்ம 2 பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். அதுதான் டோட்டல் டாட் 2 ஃபிக்ஸ்டு 2 அப்படின்னா 2 டெசிமல் பாயிண்ட் இருக்க மாதிரி வந்து குடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அந்த செக் அவுட் பட்டன் நம்மளுக்கு அதோட ஸ்டைல் நம்ம முன்னாடி இங்க என்ன பண்ணிருந்தோம் நன் அப்படின்ற மாதிரி இங்க மேல குடுத்துருந்தோம் இல்லையா? இந்த இடத்துல நன் அப்படின்னு குடுத்துருந்தோம் இல்லையா? இப்ப அத இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ண போறோம். ஸ்டைல் வந்து நம்மளுக்கு பிளாக் அப்படின்ற மாதிரி குடுத்துக்கலாம். சோ அந்த பட்டன் நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஷோ ஆகணும். சோ அதுக்காக தான் இது வந்து குடுத்துருக்கோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இந்த கார்ட்ல இருந்து ஒரு ப்ராடக்ட்ட எப்படி ரிமூவ் பண்றது? அடுத்தது வந்து அந்த செக் அவுட்ட வந்து ஹேண்டில் பண்றது. இதுக்கான ஃபங்ஷன்ஸ வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் வந்து ஃபங்ஷன் ரிமூவ் ஃப்ரம் கார்ட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இது இண்டெக்ஸ வந்து பேஸ் பண்ணி நம்ம வந்து இத ரிமூவ் பண்ண போறோம். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதாவது இந்த கார்ட்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ண போறோம் இல்லையா? சோ இதுக்கு வந்து ஸ்ப்ளைஸ் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து நம்ம குடுத்துக்கலாம். இப்ப அதோட இண்டெக்ஸ்ல இருந்து சோ அதோட இண்டெக்ஸ் எந்த இண்டெக்ஸும் அதுல இருந்து நம்ம எத்தனை வேல்யூ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத வந்து குடுக்குறோம். சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ. அதாவது இப்ப இந்த நான் வந்து 0த் இண்டெக்ஸ்ல இருக்க ஒரு எலிமெண்ட்ட ரிமூவ் பண்றேன் அப்படின்னா, நான் 1ன்னு குடுக்கும்போது எனக்கு அந்த 0த் இண்டெக்ஸ்ல இருக்கிறது மட்டும் எனக்கு வந்து ரிமூவ் ஆகும். அதுதான் இந்த 1 அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து அப்ப லோக்கல் ஸ்டோரேஜ்லயும் நான் வந்து அத ஆட் பண்ணணும் இல்லையா? சோ லோக்கல் ஸ்டோரேஜ்லயும் நம்ம வந்து அப்டேட் பண்ணிடுறோம். சோ அடுத்தது வந்து அந்த கார்ட்ட ரெண்டர் பண்ணிட்டு, கார்ட் கவுண்ட்ட வந்து நம்ம அப்டேட் பண்றோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அடுத்த ஃபங்ஷன் என்னன்னா, செக் அவுட் வந்து ஹேண்டில் பண்றதுக்காக. சோ செக் அவுட்ல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், வெறும் அந்த இப்ப நம்ம செக் அவுட் அப்படின்றத குடுக்கும்போது, மறுபடியும் அந்த கார்ட்ட வந்து நம்ம ரெண்டர் பண்றோம்.
ஸோ கார்ட் வந்து ரெண்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாடலையும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ க்ளோஸ் மாடல். எந்த மாடல் அப்படின்னா அந்த கார்ட்டோட மாடலை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா இன்னொரு மாடல்னா செக் அவுட் மாடலை வந்து நம்ம ஷோ பண்றோம். ஸோ செக் அவுட் அப்படின்றது கொடுக்கும்போது செக் அவுட் ஷோ ஆகணும், கார்ட் மாடல் வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிடணும். அதுதான் இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஓகே, இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல இருக்கக்கூடிய அந்த லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ லாகின் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ லாகின்க்கு வந்து நம்ம அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷன் லாகின் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு யூசர், அதுக்கப்புறமா வந்து பாஸ்வேர்ட் வேணும். இதை வந்து நம்ம யூசர் அப்படின்ற மாதிரி ஒரு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதுல இருக்கக்கூடிய வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து வேணும். அதை வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பாஸ்வேர்ட் வேணும். அதை அதே மாதிரி கான்ஸ்ட் பாஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். கான்ஸ்ட் பாஸ் கெட் எலமெண்ட் பை ஐடி, அதே மாதிரி பாஸ்வேர்ட் அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுல இருந்து வேல்யூவை மட்டும் எடுக்கிறோம். இஃப் இதுலயே வந்து நம்மளே கொடுக்குறோம் இந்த மாதிரி. ஸோ அட்மின் இது வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு மாடல் விண்டோ வந்து ஷோ ஆக மட்டும்தான். இதுல வந்து நமக்கு யூஐல எந்த சேஞ்சஸும் ஆக போறது இல்லை. ஒருவேளை எனக்கு அந்த யூசர் நேம் வந்து அட்மினா இருந்து பாஸ்வேர்டும் நம்மளுக்கு வந்து அட்மினா இருந்துச்சு அப்படின்னா லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்து அந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பன் ஆகணும். அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த லாகின் மாடல் வந்து எனக்கு க்ளோஸ் ஆயிடணும். ஸோ இது வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த லாகின் பட்டன், நம்மளுக்கு லாகின் அப்படின்றது இருக்கு இல்லையா? அப்ப நான் லாகின் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து அது லாக் அவுட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஷோ ஆகணும். அப்போ அந்த எலமெண்ட்டை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போறோம். டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. ஸோ அது என்ன எலமெண்ட் அப்படின்னா அந்த லாகின் பிடிஎன் அப்படின்றது வந்து இருக்குது இல்லையா? ஸோ லாகின் பிடிஎன் டாட் டெக்ஸ்ட் கான்டென்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கான்டென்ட் எனக்கு என்ன சேஞ்ச் ஆகணும்னா லாக் அவுட் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சேஞ்ச் ஆகணும். அண்ட் அதே மாதிரி அந்த லாகின் பட்டன் அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இந்த லாக் அவுட் அப்படின்ற ஃபங்க்ஷனும் எனக்கு வந்து என்ன ஆகணும், கால் ஆகணும். ஓகேவா? ஸோ அந்த லாகின் பிடிஎன் வந்து எனக்கு இப்போ ஆக்சுவலி லாக் அவுட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ நான் அதை வந்து கிளிக் பண்ணும்போது ஆன் கிளிக் எனக்கு என்ன ஆகணும்னா அது வந்து எனக்கு லாக் அவுட் அப்படின்றத வந்து கொடுக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது இது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆரோ ஃபங்க்ஷனா நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிடுது. ஓகே, இப்போ அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் அடுத்தது எல்ஸ் பார்ட் வந்து கொடுக்குறேன். எல்ஸ் எனக்கு வந்து ஒரு அலர்ட் இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து ஒரு அலர்ட் வந்து ஷோ ஆகணும். இதுதான். இப்போ இது வந்து நம்ம லாகின் ஃபங்க்ஷனாலிட்டி வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுல லாக் அவுட்டுக்கு வந்து எப்படி கொடுக்கலான்றத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து ஃபங்க்ஷன் லாக் அவுட் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். ஸோ லாக் அவுட் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அடுத்தது அலர்ட். லாக் அவுட் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து அது லாக் அவுட் ஆயிடுச்சுன்றது காமிக்கணும். கெட் எலமெண்ட் பை ஐடியில் வந்து அந்த டெக்ஸ்ட் கான்டென்ட்டை நான் வந்து லாகின் அப்படின்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்ட் அதை வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு மறுபடியும் அந்த லாகின் மாடல் வந்து எனக்கு ஷோ ஆகணும். ஸோ அவ்வளோதான். எனக்கு இது வந்து எனக்கு மறுபடியும் எனக்கு வந்து ரிப்பீட் ஆகணும். இது மட்டும்தான். இப்போ இந்த லாக் அவுட் அப்படின்றதுக்கும் நம்ம கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து வேற என்னென்ன பட்டன்ஸ் இருக்கு நம்மளுக்கு? இந்த லாகின், அதுக்கப்புறம் கார்ட் பட்டன் இருக்கு இல்லையா? இப்ப வந்து இந்த கார்ட் பட்டன் வந்து போவோம். ஸோ இப்ப இந்த கார்ட் பட்டன் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகணும். அந்த கார்ட் பட்டனை வந்து நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அந்த அந்த கார்ட் எனக்கு வந்து ரெண்டர் ஆகி எனக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுதான். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம எதுவும் இந்த ஃபங்க்ஷன் மாதிரி இது பண்ண வேணாம். ஜஸ்ட் டாக்குமெண்ட் டாட் அந்த எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கெட் எலமெண்ட் பை ஐடி கார்ட் பிடிஎன் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆன் கிளிக் வந்து எனக்கு கார்ட் வந்து ரெண்டர் ஆகணும். ஸோ ரெண்டர் கார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு மாடல் அந்த கார்ட் மாடல் வந்து எனக்கு ஷோ ஆகணும். அவ்வளோதான். அண்ட் அதே மாதிரி லாகின் எனக்கு இது பண்ணும்போது ஆன் கிளிக் எனக்கு வந்து ஷோ மாடல்ல இந்த லாகின் அப்படின்றது எனக்கு வரணும். ஸோ அதையும் வந்து கொடுத்துக்கலாம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. இது வந்து நம்ம செக் அவுட் பிடிஎன்க்கு பதிலாக என்ன பண்ணலாம்?
லாகின் பிடிஎன் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். லாகின் பிடிஎன் ஆன் கிளிக்ல எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ஆரோ ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள எனக்கு வந்து அந்த லாகின் மாடல் வந்து எனக்கு ஷோ ஆகணும். ஸோ ஷோ மாடல் லாகின் மாடல் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து மோஸ்டா 75% எல்லாமே முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம சர்ச் பண்றோம் இல்லையா, சர்ச் பண்ணும்போது எனக்கு அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து லிஸ்ட் ஆகணும். அடுத்தது கேட்டகரி வைஸ் எனக்கு வந்து அது ஃபில்டர் ஆகி ஷோ ஆகும். ஸோ இது ரெண்டுத்தையும் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இதுக்குள்ள நம்ம வந்து சர்ச் பண்றதுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட், இந்த எலமெண்ட் வந்து என்னது, நம்ம சர்ச் பண்றதுக்கு ஒரு இன்புட் கிரியேட் பண்ணிருந்தோம் இல்லையா, அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு மேல இருக்கு ஐடி வந்து என்னன்னா நம்ம சர்ச் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறோம். இப்போ இந்த எலமெண்ட்டை தான் இந்த இடத்துல நம்ம வந்து செலக்ட் பண்ண போறோம். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி, இதுக்குள்ள என்ன எலமெண்ட் அப்படின்னா சர்ச் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து நான் கிளிக் பண்ணும்போது இதுக்கு நம்ம ஒரு ஈவெண்ட் லிசனர் வந்து ஆட் பண்றோம். எதுக்காக அப்படின்னா அந்த இன்புட், அதாவது நான் என்ன இன்புட் கொடுக்குறேன் அப்படின்றத வந்து எனக்கு லிசன் பண்ணணும். இப்போ சப்போஸ் நான் ஏதாவது ஒரு இது கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப அந்த இடத்துல எனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், என்டர் பண்ற எல்லாத்தையும் நான் வந்து லோவர் கேஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் இந்த மாதிரி கீவேர்ட் அப்படின்றதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். டாட் டார்கெட் டாட் வேல்யூவை நான் ஃபர்ஸ்ட் லோவர் கேஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபில்டர்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி ஸோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்றதுல இருந்து நான் வந்து ஃபில்டர் அப்படின்ற மெத்தட் வந்து யூஸ் பண்றேன். ஸோ ஃபில்டர் அப்படின்றதுல வந்து அந்த நேம், ஓகேவா, ப்ராடக்ட் டாட் நேம் டாட் அது லோவர் கேஸ் இது பண்ணி டாட் இன்க்ளூட்ஸ் இந்த கீவேர்ட் அப்படின்றது இதுல இருக்குதான்னு பாக்குறேன். அதாவது இப்ப இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா இங்க மேல, இப்ப இது வந்து நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் அப்படின்றது, இப்ப இதுல இருக்க ஒன்னொன்னு ப்ராடக்ட் அப்படின்றது. அப்ப இந்த ப்ராடக்ட்ல இந்த நேம் அப்படின்றது இருக்கு இல்லையா, சோ நேம் உடைய வேல்யூல நம்ம என்டர் பண்ற டெக்ஸ்ட் இந்த நேம்க்குள்ள ஏதாச்சும் ஒரு நேம்ல நம்மளுக்கு இருக்குதா அப்படின்றத வந்து நம்ம செக் பண்றோம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ப்ராடக்ட்ஸ்ல அந்த ப்ராடக்ட் டாட் நேம் லோவர் கேஸா கன்வெர்ட் பண்ணி டாட் இது வந்து அந்த கீவேர்ட் வந்து இன்க்ளூட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்றோம். ஸோ அதுதான் இன்க்ளூட்ஸ் கீவேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரெண்டர் பண்றோம். எதுனா அந்த ஃபில்டர்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்க என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம், ரெண்டர் பண்றோம். ஓகே, இப்போ இது நம்ம சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியை வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபில்டர் பண்றது. அந்த என்ன நம்ம கேட்டகரி சூஸ் பண்றோமோ அதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்றது. ஸோ இதை வந்து நம்ம டாக்குமெண்ட் டாட் அந்த கேட்டகரி ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிருந்தோம் இல்லையா, கேட்டகரி ஃபில்டர்னு செக் பண்ணிக்கலாம். இதோ இங்க இருக்கு பாருங்க, இதுதான். ஸோ இந்த கேட்டகரி ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த டாக்குமெண்ட் டாட் இந்த எலமெண்ட்டை வந்து நம்ம கெட் பண்ணிக்கலாம். கெட் எலமெண்ட் பை ஐடி கேட்டகரி ஃபில்டர் அப்படின்றத வந்து கொடுத்துக்கலாம். ஸோ கேட்டகரி ஃபில்டர் அப்படின்றத கொடுத்தாச்சு. டாட் ஈவெண்ட் லிசனர். ஸோ ஈவெண்ட் லிசனர் என்னன்னா அந்த இங்க இருக்கக்கூடிய நான் வந்து இங்க கிளிக் பண்ண அப்படின்னா இது ஏதாச்சும் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ அதுதான் இது வந்து நம்ம சேஞ்ச் என்ன சேஞ்ச் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டு வேல்யூ. ஸோ கான்ஸ்ட் நம்ம அதை ஆக்சுவலி ஆப்ஷன்ஸா கொடுத்துருக்கனால ஒன்னொன்னுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்ப டார்கெட் டாட் வேல்யூவை இதுல வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அண்ட் இப்போ அந்த வேல்யூவை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ண போறோம். ஸோ ப்ராடக்ட் டாட் இதுல வந்து இந்த கேட்டகரி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம செக் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஈக்குவல் டு இந்த ஃபில்டர்ல இந்த மாதிரி இதை நம்ம டைரக்டா இப்படி பண்ணாம வேல்யூ ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து ஆலா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்ஸையுமே நம்மளுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி இல்லைனாதான் நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணணும், அந்த ப்ராடக்ட் டாட் கேட்டகரி வந்து என்ன வேல்யூவோ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில்டர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராடக்ட்ஸை வந்து ரெண்டர் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான், இது வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷனாலிட்டி.
இப்ப நெக்ஸ்ட் வந்து அந்த ஃபார்ம் வேலிடேஷன் எப்படி வந்து அந்த செக் அவுட் ஃபார்ம் வந்து நம்ம எப்படி குடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்ஸ வந்து நம்ம கால் பண்ணோம். ரெண்டர் ப்ராடக்ட்ஸ் அதுக்கப்புறமா அந்த அப்டேட் கார்ட் கவுண்ட் இது 2த்தையும் நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இந்த ஃபங்ஷன் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஜாவா ஸ்கிரிப்ட் கோட் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்ஸ்ட் செக் அவுட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த செக் அவுட் ஃபார்ம்ல நம்ம அந்த ஃபார்ம் டேட்டா நம்ம வந்து வாங்குறோம் இல்லையா அதை வந்து இதுல அந்த எலமெண்ட்ல இதுல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கு நம்ம வந்து ஒரு ஈவெண்ட் லிசனர் அது வந்து எப்போ நம்மளுக்கு சப்மிட் ஆகுதோ அப்போ இந்த e.prevent default அப்படின்றத வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ அதாவது ரெஃப்ரெஷ் ஆக வேணாம் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் வந்து இந்த ஆர்டர் நம்மளுக்கு வந்து பிளேஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு அலர்ட்டை வந்து கொடுத்துடலாம். ஆர்டர் பிளேஸ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்றத கொடுத்துட்டு இப்ப என்ன பண்றோம் அந்த கார்ட்டை வந்து நம்ம எம்டி ஆக்கிடுறோம். ஸோ கார்ட்ல நம்மளுக்கு ஒரு 4 ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம அதை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் 4 ஐட்டம்ஸும் நம்மளுக்கு ரிமூவ் ஆயிடும். அதே மாதிரி லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்தா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ டாட் ரிமூவ் ஐட்டம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த கார்ட்டை வந்து நம்ம ஆக்சுவலி லோக்கல் ஸ்டோரேஜ்ல இருந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். இப்போ அப்டேட் கார்ட் கவுண்ட்டையும் நம்ம என்ன பண்றோம் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா மாடல்ல வந்து க்ளோஸ் பண்ணிடுறோம். எந்த மாடல் அப்படின்னா இந்த செக் அவுட் மாடல் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஃபைனலி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டர் பண்ணிடுறோம். ஸோ ரெண்டர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்றோம். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம அவ்வளோதான் இது எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலி இந்த ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கால் பண்ண உடனே ஓகே இந்த ரெண்டர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றத கொடுத்த உடனே நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆகி இங்க வருது பாருங்க. ஓகே இப்போ ஃபைனலி நம்ம இன்னொன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா கார்ட் கவுண்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணணும் இல்லையா அந்த அப்டேட் கார்ட் கவுண்ட் அப்படின்றதையும் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து சிஎஸ்எஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே ஸோ சிஎஸ்எஸ் மட்டும் இதுல வந்து என்ன பண்ணலாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு டைம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுல ஷர்ட் அப்படின்ற மாதிரி ஸோ நான் அந்த எக்ஸாக்ட் வேர்ட் கொடுத்தோடனே அதை பேஸ் பண்ணி எனக்கு அது மட்டும் இந்த இடத்துல ஃபில்டர் ஆயிருக்கு. அண்ட் இப்போ இதுல வந்து க்ளோத்திங் அப்படின்றது எனக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல்லாமே க்ளோத்திங் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஃபுட்வேர் அப்படின்னு இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஆக்சசரி அப்படின்றது வந்து இருக்கு. இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து இது ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு இது மட்டும் ஃபுட்வேர் அப்படின்றது எனக்கு ஃபுட்வேர் மட்டும் எனக்கு வந்து ஆகுது. அண்ட் ஆக்சசரிஸ் அப்படின்றது ஸோ ஓகே ஆக்சுவலி நம்ம ஆக்சசரிஸ் அப்படின்ற நேம்ல இந்த இடத்துல நம்ம ஆக்சசரி அப்படின்ற மாதிரி தானே கொடுத்துருக்கோம். நம்ம இங்கேயும் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆக்சசரிஸ் அப்படின்றத கொடுக்கும்போது நம்மளுக்கு இது வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல அந்த வேல்யூவை வச்சு தானே அது வந்து நம்மளுக்கு சர்ச் பண்ணுது. ஸோ அதனால இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு. ஓகே இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இதுல வந்து நான் இதை வந்து ஆட் டு கார்ட்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து ஆடட் டு கார்ட் அப்படின்னு வந்துருச்சு. நான் ஓகே கொடுக்குறேன். நான் மறுபடியும் இதை ஆட் பண்ணும்போது இது வந்து ஆல்ரெடி இன் கார்ட்னு எனக்கு ஒரு மெசேஜ் காமிக்குது. நான் இப்போ கார்ட் அப்படின்றதுக்கு வந்து போனேன்னா ஓகே ஸோ இதுல வந்து வேற ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ லாகின் அப்படின்றத கொடுக்கும்போதும் எனக்கு இந்த லாகின் இப்போ வந்து இந்த மாடல் தான் நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. அது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே இப்போ இது ஆக்சுவலி இதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. இதுல என்ன அப்படின்னா நம்ம இன்னும் சிஎஸ்எஸ் கொடுக்கல இல்லையா அப்ப மாடல் விண்டோ நம்மளுக்கு ஓப்பன் ஆகுனா நம்மளுக்கு இந்த இடத்துல சென்டர்ல அது வர மாதிரி நம்ம வந்து அதை செட் பண்ணணும். இப்போ இதை நம்ம லாகின் அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ சப்போஸ் ஆட் டு கார்ட் அப்படின்றத கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஆட் டு கார்ட் கொடுத்துக்கலாம். இப்போ கார்ட் அப்படின்றத வந்து கிளிக் பண்ணலாம். நம்மளுக்கு சென்டர்ல எங்கேயுமே ஓப்பன் ஆகல. ஆனா நம்மளுக்கு எங்க வந்திருக்குன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேவா இதை வந்து நம்ம க்ளோஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். அதே மாதிரி இதையும் நம்ம வந்து க்ளோஸ்னு கொடுத்தா இது க்ளோஸ் ஆயிடுது. ஸோ அதுதான் இந்த இடத்துல நம்மளுக்கு இதுக்கு பதிலாக லாஸ்ட்ல நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம் இதுக்கான சிஎஸ்எஸ் வந்து நம்ம ஸ்டைல்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஸோ சிஎஸ்எஸ்ல போயிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நம்ம வந்து பாடிக்கு ஒரு டிஃபால்ட்டா மார்ஜின் பேடிங் இது எல்லாமே அந்த குளோபல் ரீசெட் வச்சிருப்போம் இல்லையா அது வந்து இதுல கொடுத்துக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் வந்து இதுல ஒன்று கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஹெடர்
ஸோ இந்த மினி இ-காமர்ஸ் இந்த லாகின் கார்ட் இது எல்லாமே இருக்கு இல்லையா? இது எல்லாமே ஹெடர். இப்ப ஹெடர்ல நம்ம என்ன பண்ணலாம்? இது வந்து ஒரு ஃப்ளெக்ஸா வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஹெடர் அப்படின்றத குடுத்துட்டு, பேக்கிரவுண்ட் கலர். ஸோ பேக்கிரவுண்ட் அப்படின்றத குடுத்துறலாம். குடுத்துட்டு நம்ம இந்த கலர் பேக்கிரவுண்ட்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கலர்ல வந்து ஒயிட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேடிங் நம்ம வந்து அந்த எம் ஸ்கேல் இருக்கு இல்லையா? அதுல வந்து நம்ம பேடிங் வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இது ஒயிட் இது எல்லாமே குடுத்தாச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து டிஸ்ப்ளே வந்து குடுத்துக்கலாம். ஸோ டிஸ்ப்ளேல வந்து நம்ம ஃப்ளெக்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். அது நார்மலா நம்மளுக்கு வந்து ரோ வைஸ் தானே நம்மளுக்கு இருக்கும். ஸோ இந்த மாரி நம்மளுக்கு வந்துருச்சு. அண்ட் இது ஹோல் இது நம்மளுக்கு ஆக்குபை பண்ணிருக்கு. இப்போ இத வந்து நம்ம ஸ்பேஸ் பெட்வீன் அப்படின்றத இது வந்து ஜஸ்டிஃபை கான்டென்ட். ஸோ ஜஸ்டிஃபை கான்டென்ட் அப்படின்றதுல நம்ம வந்து ஸ்பேஸ் பெட்வீன் இது எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் பெட்வீன் அப்படின்றத குடுத்துறலாம். அதுக்கப்புறமா அலைன் ஐட்டம்ஸ் நம்ம வந்து இது எல்லாமே நம்மளுக்கு சென்டர்ல இருக்க மாதிரி வந்து அலைன் பண்ணிடலாம். இல்லன்னா அது வந்து அந்த ஹோல் இதையுமே நம்மளுக்கு ஆக்குபை பண்ணிருந்துச்சு இல்லையா? ஓகே. இப்போ ஓரளவுக்கு இது வந்து நீட் ஆயிருச்சு. இப்ப அடுத்தது வந்து மெயின். ஸோ மெயின் இந்த இதெல்லாம் கார்ட் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது இல்லையா? இதுதான். அதுல வந்து நம்ம கார்ட் அப்படின்றத ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணிருந்தோம். இப்ப அதுல வந்து மெயின் அப்படின்றத குடுத்துட்டு டிஸ்ப்ளே இத வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? கிரிட், ரோ அண்ட் காலம். ஸோ 2 இதுலயுமே நம்மளுக்கு வந்து வேணும். ஸோ அதனால நம்ம அப்படி குடுத்துக்கலாம். அண்ட் இப்ப எத்தன காலம்ஸ் நம்ம வேணும் அப்படின்றத வந்து குடுக்கலாம். ஸோ டெம்ப்ளேட் காலம்ஸ்ல ரிப்பீட் அப்படின்றத குடுத்துட்டு, ரிப்பீட் அப்படின்றத குடுத்தோம்னா, மறுபடியும் சேம் இது நம்மளுக்கு ரிப்பீட் ஆகும். அண்ட் இத வந்து நம்ம ஆட்டோ ஃபிட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஆட்டோ ஃபிட் மின் மேக்ஸ் வந்து நம்ம ஆ 300 பிக்சல்ஸ் அப்படின்றத வந்து குடுத்து பார்ப்போம். ஸோ 300 நம்மளுக்கு வேண்டாம். ஸோ 200 பிக்சல்ஸ் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். இப்பதான் நம்மளுக்கு இந்த மாரி இதுவா நம்மளுக்கு வருது. ஓகே. ஸோ 200 ஆர் 100 அப்படின்றத குடுத்தோம்னா, இது நம்மளுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. ஓகே. ஸோ 200 நம்மளுக்கு ஓகே தான். 200 அப்படின்றத குடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கேப் அதே மாரி இந்த கேப் வந்து நம்மளுக்கு ரோ வைஸ் அண்ட் காலம் வைஸ் 2த்துக்குமே நம்மளுக்கு வந்து அப்ளை ஆகும். அண்ட் பேடிங் அப்படின்றது 1 எம் அப்படின்னு வந்து குடுத்துக்கலாம். இப்ப பேடிங் இது எல்லாமே ஓரளவுக்கு நீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து கார்டு. இதுல இருக்கக்கூடிய ஒரு கார்டுக்கும் நம்ம வந்து குடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கார்டு அப்படின்ற கிளாஸ்ல தானே ஆட் பண்ணியிருந்தோம். பேக்கிரவுண்ட் கலர் வந்து பேக்கிரவுண்ட் அப்படின்றத குடுத்துட்டு ஒயிட் அப்படின்னு குடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பேடிங் அப்படின்றது வந்து அதே மாதிரி இந்த 1 எம் அப்படின்ற ஸ்கேல்ல வந்து குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்டர் அப்படின்றது அதே மாதிரி 1 பிக்சல்ஸ் வந்து நம்ம சாலிட் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். பார்டர் ரேடியஸும் இதுல அதே மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்டர் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். பார்டர் வந்து நம்மளுக்கு 1 பிக்சல் சாலிட் ஹேஷ் இந்த கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்ப அடுத்தது பார்டர் ரேடியஸ் வந்து நம்ம 8 பிக்சல்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு 5 பிக்சல்ஸ் இருக்கு. அதுக்கு பதிலா நம்ம ஓகே 8 பிக்சல்ஸ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு. அண்ட் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு சைடு லெஃப்ட் சைடா நம்மளுக்கு வந்து இருக்கு இல்லையா? டெக்ஸ்ட் அலைன் வந்து குடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் அலைன் வந்து நம்ம சென்டர் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். இப்ப இதுல இருக்கக்கூடிய பட்டன்ஸ் எல்லாத்துக்குமே பட்டனுக்கு இதுல வந்து மார்ஜின் டாப். மார்ஜின் டாப் வந்து நம்ம 10 பிக்சல்ஸ் குடுத்துட்டு பேடிங் வந்து நம்ம எம் ஸ்கேல்ல வந்து குடுத்துக்கலாம். என்ன 0.5 எம் குடுக்கலாம். அதுக்கப்புறம் ஓகே மேல வந்து 1 எம். 1 எம் நமக்கு கரெக்டா தான் இருக்கும். பேடிங் குடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அதே மாதிரி கலர், பார்டர் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பார்டர் வந்து நன் அப்படின்றத குடுத்துக்கலாம். கலர் அப்படின்றது வந்து ஒயிட் கலரே வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இது நமக்கு தெரியல இல்லையா? பேக்கிரவுண்ட் என்ன பண்ணிக்கலாம்? பேக்கிரவுண்ட் ஒரு கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளாக் கலரே வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து வேற இது வந்து இந்த மாரி இப்ப கர்சர் நம்மளுக்கு பாயிண்டரா வந்து சேஞ்ச் ஆகுற மாரி அதுக்கு வந்து நம்ம கர்சர் பாயிண்டர் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நம்மளுக்கு ஓரளவுக்கு இது எல்லாமே நம்மளுக்கு நீட் ஆயிடுச்சு.
அடுத்தது நம்ம இப்ப இந்த மாடல் விண்டோ அண்ட் மாடல் இது 2த்துக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாடல் அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். மாடல் வந்து ஃபர்ஸ்ட் இது என்னவா இருக்கும் அப்படின்னா, டிஸ்ப்ளே வந்து நம்மளுக்கு நன்னா இருக்கும். அடுத்தது பொசிஷன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன், டாப். ஸோ பொசிஷன் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம்னாலே டாப் வேல்யூ இது எல்லாமே நம்ம வந்து ஸோ டாப் அதுக்கப்புறமா லெஃப்ட்ல இருந்தும் அதே மாரி 0 அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். விட்த் அண்ட் ஹைட் வந்து நம்ம 100% வந்து குடுத்துக்கலாம். ஹைட் அப்படின்றதும் 100% வந்து குடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் நம்ம வந்து பேக்ரவுண்ட் பேசாம இப்ப வந்து RGBA யூஸ் பண்ணுவோம். ஸோ RGBA அப்படின்றது அந்த ரெட், கிரீன், ப்ளூ அதுக்கப்புறம் அது எவ்வளோ பிளர் இருக்கணும் அப்படின்றது தான். இது வந்து நம்ம எல்லா வேலையும் 0 வச்சு 0.5 வந்து நம்ம வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அதே மாரி ஜஸ்டிஃபை கான்டென்ட் இது வந்து நம்ம சென்டர்ல வந்து இத அலைன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆக்சுவலி நம்ம இந்த லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இங்க வருது இல்லையா? ஸோ இதுதான் அது 0.5. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து இதுல அலைன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம சென்டர்ல வந்து குடுத்துக்கலாம். ஸோ ஓகே. இப்ப இது வந்து நம்மளுக்கு சென்டர்ல இந்த மாரி வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து இந்த மாடல் கன்டென்ட் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம பண்ணது அந்த மாடல் ஓவரால் கண்டெய்னர். இதுக்கு வந்து நம்ம பேக்ரவுண்ட் அதே மாதிரி ஒயிட் அப்படின்றத குடுத்துட்டு ஓகே இத வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்ப பார்க்கலாம் என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னு. ஸோ இத ஒரு டைம் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு மாடல் கன்டென்ட் அதுக்கப்புறம் கார்ட் மாடல் இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓகே. இது நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த மாரி ஓப்பன் ஆகுது. இத அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி இதுல வந்து பார்டர் ரேடியஸ் வந்து குடுப்போம். ஸோ பார்டர் ரேடியஸ் வந்து நம்மளுக்கு 10 பிக்சல்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்புட் அதுக்கப்புறமா இந்த இன்புட் நம்ம இதுல என்னென்னலாம் இன்புட் வாங்குறோமோ அத வந்து நம்ம என்ன பண்ணலாம் டிஸ்ப்ளே வந்து அதுல வந்து பிளாக் அப்படின்ற மாரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இன்புட் டிஸ்ப்ளே பிளாக் அதுக்கப்புறமா வந்து மார்ஜின் அப்படின்றது 0.5 வந்து வச்சுக்கலாம். அடுத்தது பேடிங் அதே மாதிரி ஓவரால் பேடிங் நம்ம வந்து 0.5 வந்து வச்சுக்கலாம். அப்புறம் வித் வந்து எல்லாமே 100% வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஆக்சுவலா நம்ம இதுல சிஎஸ்எஸ்ல தான் நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருப்போம். ஸோ பேக்ரவுண்ட் கலர் இப்போ இதுக்கு வந்து நம்ம மாடல் ஓகே எடுக்கலாம். ஓகே. இப்போ இது வந்துருச்சு. ஸோ இதுதான். இதுல நம்ம வந்து இதுல அட்மின் அப்படின்ற மாதிரி தானே கொடுத்துடணும். ஸோ அட்மின் அப்படின்னு கொடுப்போம். லாகின் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ லாக் அவுட்னு வந்துருச்சு. லாக் அவுட் சக்சஸ்ஃபுல் அப்படின்றதும் வருது. ஓகே. இப்போ வந்து லாகின் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இதுலயும் கொடுத்து பார்ப்போம். ஸோ ஃபுட்வேர் அதுக்கப்புறமா வந்து ஆக்சசரிஸ் இது எல்லாமே ஓகே. இப்போ வந்து நம்ம கார்ட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கார்ட் ஓப்பன் ஆகல. அதுக்கு பதிலாக கீழே நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதுவும் வந்து இதுல ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளமா இருக்கலாம். ஓகே. இது ஆக்சுவலி நம்மளுக்கு சிஎஸ்எஸ் எல்லாமே நம்மளுக்கு ஓகே. நம்மளோட ஸ்கிரிப்ட் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எலிமெண்ட் என்னென்ன ப்ராடக்ட் ஆட் பண்றோமோ அந்த கவுண்ட் நம்மளுக்கு வரணும் இல்லையா? அந்த கவுண்ட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல வரல. ஸோ அது வந்து இப்ப இதுக்கு பக்கத்துல தான் நம்ம இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்ப இந்த பிராக்கெட்குள்ள தான் நம்மளோட கவுண்ட் வந்து இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் ஒரு ஸ்பேன் டேக் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேன் அப்படின்ற டேக் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல கவுண்ட் வந்து நம்மளுக்கு 0 அந்த மாதிரி. இப்போ ஆக்சுவலி நம்ம கார்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருப்போம் இல்லையா? இப்போ இங்க வந்து நம்ம சர்ச் பண்ணுவோம் கார்டு இல்லைன்னா கவுண்ட் அப்படின்ற மாதிரி
ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கார்ட் கவுண்ட் அப்படின்ற மாரி ஒண்ணு இருக்கு. அதாவது கார்ட் கவுண்ட்ன்னு இந்த இடத்துல ஒரு எலிமெண்ட்டோடைய டெக்ஸ்ட் கான்டென்ட்ட தான் நம்ம லென்த்தா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நம்ம அந்த ஐடி இருக்கக்கூடிய ஒரு எலிமெண்ட்ட கிரியேட் பண்ணிக்கலாம். அதுதான் ஸ்பான் அப்படின்றது. அப்ப இதோட ஐடி நம்ம என்ன குடுக்கலாம் அப்படின்னா, கார்ட் கவுண்ட் அப்படின்ற மாரி குடுக்கலாம். இப்போ இந்த 0ன்றது சும்மா நம்ம குடுத்தது. இது தேவையில்ல. ஓகே. இப்ப நம்மளுக்கு இந்த இடத்துல இந்த எலிமெண்ட் வந்து நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்போ வந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு அதே சேம் ப்ராப்ளம் தான். நம்மளுக்கு கீழ வந்து அந்த ஆர்மே வந்து டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இங்க நம்ம அது என்ன மாடல் அப்டின்னா, கார்ட் மாடல், லாகின் மாடல் ஓகே. கார்ட் மாடல்ல நம்ம வந்து இந்த இடத்துல கிளாஸ் அப்டின்றத வந்து குடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து கிளாஸ் கிடையாது. இது வந்து நம்மளுக்கு மாடல் அப்டின்றது தான். ஓகே. இப்ப இத வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். இப்ப நம்மளுக்கு இது எல்லாமே ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகுது. அண்ட் கவுண்ட்டும் இதெல்லாம் வருது. இப்ப இத நம்ம ரிமூவ் அப்டின்றத குடுத்தோம்னா, நம்மளுக்கு ப்ராப்பரா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிமூவ் ஆகுது. அண்ட் செக் அவுட்ன்னு குடுக்கும்போது இந்த மாரி நான் வந்து அம் சும்மா இதுல வந்து ஏதோ ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு நம்பர் வந்து குடுத்துக்கலாம். அதே மாரி இமெயில் @gmail.com அப்படின்றத வந்து குடுத்துக்கலாம். ஸோ அட்ரஸும் அதே மாரி குடுத்துட்டு, பிளேஸ் ஆர்டர் அப்படின்னா, ஆர்டர் பிளேஸ்டு சக்சஸ்ஃபுல்லின்னு வருது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த கார்ட் ஈக்குவல் டூ 2 இதெல்லாம் இருக்கு இல்லையா? கார்ட்ல வந்து 2 எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது. இப்ப நான் ஓகே குடுக்குறேன். எனக்கு வந்து மறுபடியும் எல்லாமே வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடுச்சு. நான் கார்ட்ல போம்போது நோ ப்ராடக்ட்ஸ் எனக்கு இந்த செக் அவுட் பட்டனும் எனக்கு காமிக்கல. டோட்டல் வந்து எனக்கு 0 அப்படின்ற மாரி வருது. இப்ப நான் வந்து இத லாகின்ல வந்து குடுக்குறேன். நான் வந்து அட்மின். ஸோ அட்மின் அப்படின்னு பாஸ்வேர்ட் குடுக்குறேன். எனக்கு லாகின் சக்சஸ்ஃபுல்னு வந்துருச்சு. இப்ப நான் இது குடுக்கும்போது எனக்கு லாக் அவுட் சக்சஸ்ஃபுல்னு வருது. இப்ப நான் சப்போஸ் ஏதோ ஒரு இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ் குடுக்குறேன் அப்படின்னா, எனக்கு இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்ற மாரி வருது. எனக்கு வந்து லாகின் ஆகல. ஸோ இதுதான். இப்ப இதுல நம்ம ப்ராடக்ட்டும் வந்து சர்ச் பண்ணியாச்சு. ஸோ நான் வந்து ஜீன்ஸ் அப்படின்னு இது பண்றேன். நான் இந்த மாரி வேற ஏதாச்சும் டைப் பண்ணேன்னா, அது இல்லாதது எனக்கு வந்து வரல. ஸோ நான் இப்ப எஸ்ல இது பண்றேன்னா, எந்தெந்த வேர்ட் எல்லாத்துலயும், எந்தெந்த நேம் எல்லாத்துலயும் எஸ் இருக்கோ, எனக்கு அது எல்லாமே வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட இந்த மினி இ-காமர்ஸ் அப்ளிகேஷன். இது ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்ப இதுல வந்து நம்ம இந்த ஆட் எலிமெண்ட் அப்படின்றத குடுக்கும்போது, எனக்கு ஆட் ஆயிடுது. நான் மறுபடியும் அத ஆட் பண்ணா, அது ஆல்ரெடி இன் கார்ட் அப்படின்னு காமிக்குது. ஸோ நான் ஒரு எலிமெண்ட்டையும் நான் சிங்கிள் இதுவா வந்து இப்ப இதுல வந்து குவான்டிட்டி வைஸ் நான் குடுக்கல. அதாவது இதுல வந்து 1 பீஸா, இல்ல வந்து 2 பீஸ், 3 பீஸ், 4 பீஸ் அந்த மாரி எனக்கு எத்தன யூனிட்ஸ்ல எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்றத வந்து இங்க எதுவும் பண்ண முடியல. ஓகேவா? ஸோ அத வந்து நம்ம இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஜஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்ஷனாலிட்டிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.